ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவியாரி டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் நெக்கை சுற்றி கொடி வந்து ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான். அதுக்கு நான் பேக்கில் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஸ்லீவ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜரியில் ஒரு 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். 3 இல்லை 4 லைன் உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2, 1 அந்த மாதிரிலாம் போடாதீங்க, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு வச்சுக்கிறேன். 2 லைன் சுகர் பீடு வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சென்டரில் ஸ்டோன் செயின், அப்படி இல்லாட்டி பெரிய பீடு வைக்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிய பீடு கேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைன் சுகர் பீடு அப்படி கூட போட்டுக்கலாம். சரிங்களா? இது சிம்பிளாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிசைனு ட்ரேசிங் எடுத்திருக்கேன். இது எல்லோ கலர் கார்பன் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு ட்ரேசிங் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவருடைய கேப்பில் ஸ்டோன் ஒட்டி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனை சுற்றியும் அந்த ஃப்ளவரை சுற்றியுமே சுகர் பீட் போட்டுக்கிறேன். ஃப்ளவருக்கு மட்டும்தான் சுகர் பீட் போடுறேன். பக்கத்தில் ஒரு கொம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கொம்புக்கும் போட்டிருக்கேன் சுகர் பீடு. மற்றபடி இந்த கொடி கண்டினியூ ஆகிற மாதிரி கொடி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து பெரிய பீட் தான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பீடு ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். பெரிய பீட் போடும்போது ஒரு பீடுக்கும் ஒவ்வொரு செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். போடும்போது நீட்டாக இருக்கும். ஃப்ரேமில் இருந்து துணியை கழட்டி எடுத்துகிட்டு பார்க்கும்போது நமக்கு கோணையாக போயிடும். அதனால தான் சிங்கிள் பீடுக்கும் ஸ்டிச் போட சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் லீஃப் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அது இல்லாமல் கேப்பில் வந்து இந்த மாதிரி ஐ ஷேப் ஸ்டோன் ஒட்டி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த லீஃபுக்கும் சேர்த்து எல்லாத்துக்குமே நான் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த லீஃபுக்கு மட்டும் 2 லைனாக போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு லைன் போடுறேன். எல்லாத்துக்கும் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லீஃபுக்கு மட்டும் இன்னொரு லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா லீஃபுக்கும் கூட சுகர் பீட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிராண்டாக வேணும் இதே டிசைன்லேயே அப்படின்னும் போது லீஃபுக்கும் கூட சுகர் பீட் போட்டு கிராண்டாக பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கண்டினியூவாக அப்படியே ஃபுல்லாகவே கீழேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் கண்டினியூவாக ஃப்ளவருக்கு எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது வந்து சாரீ வந்து எல்லோ கலர் மாதிரி தான் இருக்கும். அதனால் வேறு கலராக இருந்தால் சாரியோட கலர்லேயே அவுட்லைன் பண்ணிக்கலாம். சேம் அந்த கோல்டுக்கும் எல்லோவுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தானே இருக்கும் கலர். பார்த்திங்கன்னா ரெண்டும் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. அதனால் நான் இந்த கோல்டு இல்லை காப்பர் தான், இது காப்பரில் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா லீஃப்லேயும் 2 லைன் போட்டேன் செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு லீஃபுக்கு இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு அந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சுன்ட்டு ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சு தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் லீஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு ஹாஃபாக போட்டுட்டு இன்னொரு இன்னொரு டைம் அப்படி ஹாஃபாக பிரிச்சுட்டு போட்டிங்கனாலும் அதுவும் ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். சரிங்களா? இதுவும் கூட பெரிய லீஃப் தான், ஆனால் இந்த மாதிரி போடும்போது இதுவே நீட் ஃபினிஷிங்காக இருந்தது. அதனால் நான் சேம் அந்த ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சை வச்சு ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லீஃபுக்கு வந்து ப்ளவுஸோடைய கலரில் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃப்ளவருக்கு சாரியோட கலர் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஃப்ளவர்லேயும் 2 கலருமே ஆட் ஆகணுன்னா நான் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு 2 பெட்டலும் ஆல்டர்னேட்டிவாக 2 கலரும் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் போடுறது எல்லோ கலர்னால் அடுத்ததில் வயலட் கலர் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததில் எல்லோ கலர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு 6 பெட்டல் இருக்கணும். இது 5 பெட்டல்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி போட முடியாது. 2 கலர் வந்து 2 பெட்டல் வந்து பக்கத்து பெட்டலே ஒரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளவர் வரைஞ்சிக்கோங்கன்னு சொன்னேன். நான் வந்து ஃப்ளவர் ஃபுல்லாகவுமே அந்த சாரியோட கலர் தான் போடுறேன். போட்டுட்டு ஃப்ளவருக்கும் லீஃபுக்கும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் ஆகி வந்திருக்கு.
இதில் வந்து இந்த கொடிக்கும் கீழே 2 லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, நெக் லைனு, அதுக்கும் கேப்பில் இருக்கிற அந்த கேப் ஃபுல்லுத்துக்கும் பானி ஃபில் பண்ணலாம். பானி ஃபில் பண்ணிங்கன்னா இன்னும் கிராண்டாக நீட் லுக்காக இருக்கும் பார்க்க. சரிங்களா, நான் இதோட நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் புட்டாஸ் வந்து 3 பீடாக வச்சு, பெரிய பீடில் 3 பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதுவும் வந்து செயின் ஸ்டிச்சு மணி வைக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் இது மட்டும் தெரிஞ்சிருந்தாவே போதும். கூடவே பானி ஸ்டிச் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கிராண்டாகவே பண்ணியிருக்கலாம். பானி ஃபில் பண்ணிட்டிங்கன்னா பார்க்க அவ்வளோ கிராண்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.